ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு கோட் சர்ஃபேஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா HTML சீரீஸுடைய பார்ட் 3 தான் இது. அண்ட் நீங்கள் இன்னும் கோட் சர்ஃபேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸை ஆல் என்ற ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் உங்களோட VS கோட் எடிட்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் HTML அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்ட் 2ல் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருந்தோம், அதே ஃபைல் தான். ஸோ இது HTML சீரீஸோடைய பார்ட் 3. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம கமெண்ட் டேகை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். கமெண்ட் டேக் ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு டேகு. இது கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ண கற்றுக்கணும். அண்ட் இப்போது ஃபஸ்ட்டு இந்த ஓப்பன் லைவ் சர்வர் யூஸ் பண்ணி நான் இதை ஃபஸ்ட்டு டிஸ்ப்ளே பண்ண போகிறேன் இந்த வெப்சைட்டை. இப்போது HTML ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் லைவ் சர்வர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்துடும். நீங்கள் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி ஆல்ரெடி லைவ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அண்ட் இப்போது லைவ் சர்வரில் பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியல, ஏன்னா நம்ம பாடிக்குள்ளே எந்த வித கண்டென்ட்டும் கிடையாது. அண்ட் இப்போ நான் கோட் சர்ஃபர்ஸ் அப்படின்னு ஒரு கண்டென்ட்டை நான் அடித்தேன்னா அண்ட் இப்போ அது பாடிக்குள்ளே இருக்குது. ஸோ இது அந்த லைவ் சர்வரில் இம்பேக்ட் ஆகி நம்ம வெப்சைட்டில் நம்மளுக்கு தெரியணும். ஸோ நம்ம வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இங்கே பாருங்கள், கோட் சர்ஃபேஸ் அப்படின்னு நம்ம அங்கே அடித்தது இந்த இடத்துல தெரியுது. ஒரு இம்பேக்ட் இருக்குது, நம்ம அங்கே அடித்த உடனே இங்கே தெரியுது. ஸோ இப்போ நம்ம சில கண்டென்ட்ஸ் நம்மளுடைய ரிமெம்பரன்ஸ்க்காக நம்ம அடித்து வச்சுருப்போம். இப்போது எனக்கு இப்போ நான் ஒரு சில விஷயங்கள் அடிக்கிறேன், அது எனக்கு புரியணும். இப்போது வேறு யாராவது என் கூட பார்த்தாங்கன்னா உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நான் இந்த மாதிரி கமெண்ட் டேக்ஸை யூஸ் பண்ணுவேன். இதோட சின்டாக்ஸ் ஒரு லெஸ்ஸர் தேன் எக்ஸ்க்ளமேட்ரி மார்க்கு 2 ஹைஃபன். நீங்கள் அடித்த உடனேவே ஆட்டோ கம்ப்ளீட்டில் அது முடிச்சிடும். இன்னொன்று என்னன்னா 2 ஹைஃபன் ஒரு கிரேட்டர் தேன் சிம்பிள். ஸோ அந்த 2 டேகுக்கு, இது ஓப்பன் டேகு, இது க்ளோஸ் டேகு, இந்த 2 டேகுக்கும் நடுவில் அடிக்கிறது கமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த கமெண்ட் வெப்சைட்டில் டிஸ்ப்ளே ஆகாது. இந்த கமெண்ட்குள்ளே நீங்கள் எது கொடுத்தாலும் சரி, வெப்சைட்டில் அதோட இம்பேக்டே இருக்காது. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கோட் சர்ஃபேஸ் அப்படின்னு இருக்க பார்த்தீங்களா, இதை நான் கமெண்ட் பண்ணுறேன். ஸோ அந்த 2 டேகுக்கு நடுவில் போடுறேன். இப்போ போட்டு நம்ம வெப்சைட் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அது இருக்காது. ஏன்னா இந்த கமெண்ட் டேக் அது ஒரு கோடாகவே அது எடுத்துக்காது. அது பேசிக்லி நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம அடித்த ஒரு டைட்டில் மாதிரி, ஒரு சின்ன நோட் மாதிரி. ஸோ நம்ம அதுக்காக ஒரு நோட் வச்சுருக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம கமெண்ட்ஸ் டேகை யூஸ் பண்ணுவோம். இது கண்டிப்பாக நீங்கள் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ண போகிறீங்க. நீங்கள் HTML நீங்கள் உள்ளே வந்தாலே சரி, உங்கள் கோட் ப்ரெசென்டபிளாக இருக்கும். ப்ரெசென்டபிளாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த கமெண்ட் டேக்ஸை யூஸ் பண்ணியே ஆகணும். இப்போ நான் கமெண்ட் பண்ணேன்னா அது இருக்காது, அண்ட் கமெண்ட் பண்ணலைன்னா அது இருக்கும். ஸோ இதுதான் அந்த பேசிக்கான கமெண்ட் டேக்கோடைய ஒரு ஜிஸ்ட் ஆஃப் திங். அண்ட் இப்போ இந்த கமெண்ட் டேக்கை நம்ம VS கோடில் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன ஷார்ட்கட். ஏன்னா நீங்கள் அந்த 2 டேகை அடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் இல்லையா. ஒரு சின்ன ஷார்ட்கட் என்னென்னா, நீங்கள் எந்த லைனை கமெண்ட் பண்ணுமோ அந்த லைனை கிளிக் பண்ணி அந்த லைனில் கர்சரை வச்சு Ctrl+/, கண்ட்ரோல் அப்புறம் ஸ்லாஷ் அழுத்தணும். ப்ளஸ்ன்னும் போது ப்ளஸ்ஸையும் சேர்த்து அழுத்தக்கூடாது. Ctrl/, இதை நீங்கள் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டே ஸ்லாஷை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஒன்றே கமெண்ட் ஆகிடும். அண்ட் இப்போ நான் மறுபடியும் அதை கமெண்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. நான் கமெண்ட் பண்ணாமல் இருக்கிறதுனால இப்போ நான் இதை கமெண்ட் பண்ணுறேன், Ctrl/, கொடுத்து. அண்ட் இப்போ இது கமெண்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்காது. ஸோ இதுதான் அந்த பேசிக் நம்மளுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு சின்ன நோட் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் கமெண்ட்டை. அண்ட் இந்த கமெண்ட் மூலயமா இப்போ நம்ம இது ஹெட்டரு, இது இது அந்த மாதிரி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. அண்ட் உங்களுக்கு இந்த கமெண்ட்ஸ் பற்றின ஒரு நாலேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வெரி வெரி தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அண்ட் சப்ஸ்கிரைபிங் மை சேனல். திஸ் இஸ் Ashok John signing off.